வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் சுகந்தா. வணக்கம் கிருஷாந்த். வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். கருணா தரப்பின் ஒருவருடன் ரவிராஜ் கொலையுடன் தொடர்புபட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. நிதி அமைச்சின் செயலாளரின் இடமாற்றம் தொடர்பில் ஊவா மாகாண சபையில் அமளி துமளி. ₹1 இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள ₹50 முத்திரை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பாத்திரன தெரிவிப்பு. காலி கலந்துரையாடல் தொடர்பான சர்வதேச மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமானது. பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இலங்கை கடற்படை என்பன இணைந்து 7வது தடவையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. மூலோபாய கடல்சார் இணைப்புகளை மேம்படுத்தல் எனும் துணைப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெறுவதுடன் இன்றைய ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டிருந்தார். 42 நாடுகளின் பிரதிநிதிகளும் 12 சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். சமுத்திர விடயங்கள் எமக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. இதன் மூலம் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் பாரிய சவால்கள் ஏற்பட முடியும். இந்து சமுத்திரத்தில் எமது அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எமக்குள்ளது. மக்களின் இந்த ஜீவனோபாயத்தை பாதுகாக்கும் பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எந்தவொரு நாட்டினாலும் கடல்சார் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை தனியாக எதிர்கொள்ள முடியாது. எனவே இந்து சமுத்திரத்தின் வலய நாடுகளோடு நாம் ஒற்றுமையுடன் செயற்படுகின்றோம். இதனை எதிர்காலத்தில் தொடர்ந்தும் உறுதிப்படுத்தி செயற்படுவோம் என்பதனை இவ்வேளையில் கூற விரும்புகின்றேன். தற்போதுள்ள நிலையின் கீழ் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு செயற்படுவது முக்கியமானது. இதனை நாம் சிறந்த முறையில் கட்டியெழுப்பினால் எமக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். இலங்கை தற்போது வலயத்தின் கடல்சார் கேந்திர நிலையமாக மாறியுள்ளது. இந்து சமுத்திரத்தின் 70% கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தினூடாக பயணிக்கின்றன. 2015 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கடற்படையின் 95 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. புதிய அரசாங்கம் பதவியேற்று ஜனாதிபதி அதிகாரத்துக்கு வந்த பின்னர் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் இலங்கை கேந்திர நிலையமாக பயன்படுத்துகின்றன என்பதனை இதன் மூலம் அறிய முடிகின்றது. இலங்கையை சுற்றி பெருமதியான வளங்கள் காணப்படுவதாகவும் அதனை அனைத்து இன மக்களின் தேவைக்கருதி பயன்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வலய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவை அதிகரிக்கும் யோசனை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். ₹1,00,000 வழங்க வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமது வாக்காளர்களுக்காக செலவழிப்பதற்காகவே இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறதே தவிர வீட்டு தேவைகளுக்கு அல்ல. அலுவலக நடவடிக்கைகளுக்கு ₹2-3 லட்சம் செலவாகின்றது. அதே போன்று அன்பளிப்புகளை வழங்குவதற்கும் பணம் தேவைப்படுகின்றது. திருமண வைபவங்களுக்கு சென்றாலும் அன்பளிப்புகளை வழங்க வேண்டும். அதனால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ₹1,00,000 வழங்க வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு வழங்கப்படும் தனியான கொடுப்பனவாகும். அவர்களின் சம்பளத்தில் இதனை அதிகரிக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. எனினும் தற்போது அதனை செய்யவில்லை. ₹1 இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள ₹25 முத்திரை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன இன்று தெரிவித்தார். පාමංකඩ සිට පොකුණුවිට දක්වා මාර්ගයේ අංක 120 මාර්ගයේ ඉඩම් අහිමි වෙන கௌரவ அமைச்சரே, பாமன் கடையிலிருந்து பொக்குவிட்ட வரையான 120ஆம் இலக்க வீதியின் காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு ஒரு பேஜஸ் காணியின் பெறுமதி 3.5 லட்சம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் சாதாரணமாக அந்த பிரதேசத்தில் ஒரு பேஜஸ் காணியின் பெறுமதி 5 லட்சம் ரூபாவாகும். இந்த இரண்டு பெறுமதிகளுக்கு இடையிலும் பரஸ்பர வித்தியாசம் உள்ளதல்லவா? கௌரவ சபாநாயகரே, இழப்பீடு வழங்கும் போது அது குறித்து முதலில் பிரதேச செயலகம் பரிசீலனை மேற்கொள்ளும். அதன் பின்னர் அமைச்சின் குழு மதிப்பீடுகளை மேற்கொள்ளும். அதன் பின்னர் மதிப்பு வாய்ந்த குழுவினால் தகவல்கள் ஆராயப்படும். இவ்வாறு 3 நிறுவனங்கள் பரிசீலனை செய்ததன் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும். அத்துடன் மதிப்பீட்டு திணைக்களமும் இந்த விடயத்தில் தொடர்புபடும். அது எமது அமைச்சின் கீழ் இல்லை, நிதி அமைச்சின் கீழே அந்த திணைக்களம் உள்ளது.
සියලු දෙනාම தங்களுக்கு 3 அல்லது 3.5 லட்சம் ரூபாய் கிடைத்ததாகவே அனைவரும் கூறுகின்றனர். ஆகவே இதனை தீர்ப்பதற்கு தலையிடுவது உங்களின் பொறுப்பாகும். මේක විසඳන්න මැදිහත් වෙන්නේ ඔබතුමාගේ වගකීම. හොඳයි ගරු ඇමතිතුමා එන්න. நான் முயற்சி செய்வேன். எனினும் இறுதி தீர்மானம் மதிப்பீட்டு திணைக்களத்திடமே உள்ளது. මාර්ගවල ඉඩම් පවර ගැනීමේදී මේ වගේ அதிவேக வீதிக்காக காணிகளை பெற்றுக்கொண்டு அதற்கு இழப்பீடுகளை வழங்கும் போது சில விடயங்கள் இடம்பெறுகின்றன. அதற்கு நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். எனது தந்தை காலமாகி 4 மாதங்களாகின்றன. எனது தந்தையின் பேரில் கடிதம் ஒன்று கிடைத்தது. ₹1 இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள 25 ரூபாய் பெறுமதியான 2 முத்திரைகளை பெற்றுக்கொண்டு வருமாறு அதில் கூறப்பட்டிருந்தது. அத்துடன் 50% இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள ₹25 பெறுமதியான 2 முத்திரைகளுடன் வருமாறு எனக்கும் எனது தங்கைக்கும் கடிதம் வந்தது. இது கேலிக்குரிய விடயம் அல்லவா? 50% இழப்பீட்டு பெற்றுக்கொள்ள ₹25 பெறுமதியான 2 முத்திரைகளுடன் வருமாறு பதிவு தபாலில் கடிதம் கிடைத்துள்ளது. பதிவு தபாலுக்கு ₹28 செலவாகி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஆகவே இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். ඒ නිසා මේ ගැන පරීක්ෂණයක් කරන්න ඕනේ කියලා මම ඇමතිතුමා ඒක බලන්න මොනවද උනේ කියලා. மதிப்பீட்டு திணைக்களம் எமது நிர்வாகத்தின் கீழ் இல்லை, அது நிதியமைச்சின் கீழே உள்ளது. ஊடக அடக்குமுறைக்கு பிரதமர் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். විශේෂම අපි දන්නවා පසුගිය කළු දශකයේ கடந்த இருள்மிகு தசாப்தத்தை நாம் அறிவோம். எமது நாட்டின் பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர். எனினும் இன்று என்ன நடந்துள்ளது? இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு இதுவரை தண்டனை வழங்க முடியாமல் போயுள்ளது. சிரச ஊடக வலையமைப்பின் மீது குண்டு தாக்குதல் நடத்தினர். யார் தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்பதை இதுவரை கண்டுகொள்ள முடியவில்லை. 2016 ஆண்டு ஜூலை மாதம் 23 பிரதமர் கண்டியில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி என்னிடம் உள்ளது. அவர் இவ்வாறு கூறுகிறார்: டெய்லி மிர பத்திரிகையின் செய்தி ஆசிரியரை நான் அறிவேன். அவர் ஒரு காலத்தில் என்னையும் விலகுமாறு கூறினார். தற்போது அவர் விலகாவிட்டால் என்ன செய்வோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டி ஏற்படும். இவ்வாறு பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இது ஊடக அடக்குமுறைக்கான ஒரு புதிய வடிவம் அல்லவா? கடத்தி செல்லாவிட்டாலும், வெள்ளை வேனை அனுப்பாவிட்டாலும், தாக்குதல் மேற்கொள்ளாவிட்டாலும் பிரதமர் என்ற வகையில் விடுக்கும் அச்சுறுத்தலாகவே நாம் இதனை கருதுகிறோம். பிரதமர் இவ்வாறு கூறுகின்ற போது அவரது அடியாட்கள் எவ்வாறு செயற்படுவார்கள் நமக்கு அது குறித்து தெரியாது. බලයන් කවරාකාරයෙන් හැසිරෙයිද කියලා අපි දන්නේ නැහැ. මොකද සංඥාව දීලා තිබෙනවා. පත්‍රු ගන්න හැමදාම කිව්ව එකයි. செய்தி ஆசிரியர் தொடர்பில் நான் எவ்வேளையிலும் அதனையே கூறினேன். அதில் ஒரு வசனத்தை கூட நான் நீக்குவதில்லை, நான் ஒடுக்கவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? டெய்லி மிரர் பத்திரிகையின் விஜய பத்திரிகை அலுவலகத்தை தீ வைப்பதா அல்லது கடத்தி செல்வதா? ஒருவரை கடத்தி செல்ல முடியாதல்லவா? நான் கூற வேண்டியவற்றை நான் கூறுவேன், அது வேறு விடயம். அவரை கடத்தி செல்ல முடியாதல்லவா? சிரச ஊடக வலையமைப்பு என்னை தொடர்ந்தும் சாடுகிறது. கிளி மகாராஜா என்னுடைய பழைய நண்பர். நான் அவ்விடத்திற்கு சென்று கல்லறிவதில்லை, அவரை தூக்கி செல்வதில்லை. இவற்றுக்கு தேவையெனின் நான் பதில் வழங்குவேன், இல்லாவிட்டால் பதில் வழங்காமல் இருப்பேன். உண்மையில் இது வராவிட்டால் எனக்கு பாரிய பிரச்சனையாகும். ஊடக சுதந்திரம் தொடர்பில் எல்லோரை விடவும் பேசும் உரிமை எனக்கு உள்ளது. தூக்கிச் செல்லாத விடத்து அது குறித்து ஏதேனும் பேசியதில் பிரச்சனை இல்லை அல்லவா? அவர்கள் தாக்குகின்றனர், நாமும் தாக்குகின்றோம். இறுதியில் யார் சரி என்பதை நாடு அறிந்து கொள்ளும். உண்மை கசக்கும், உண்மை வலிக்கும். மக்களுக்காக தொடர்ந்தும் அந்த உண்மையை அம்பலப்படுத்துவதற்கு நாம் தயார். பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. கடந்த காலங்களினாலே இந்த ஊடகத்துறைக்கு பலதரப்பட்ட அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அச்சுறுத்தல்களினாலே ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு, அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டு, அவர்கள் தாக்கப்பட்டு, ஊடக நிறுவனங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் ஊடகவியலாளர்கள் மொத்தம் 38 பேர் இதுவரையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 87 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. 37 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 சிங்களவர்கள், ஒரு முஸ்லிம் உட்பட 41 பேர் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே நடேசன், சிவராம், செல்வராஜா, நில்மரராஜன், லசந்த விக்ரமதுங்க போன்றோர் முக்கியமான ஊடகவியலாளர்களாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரஹித் எகலியா கூட போன்ற ஊடகவியலாளர்களது கொலை தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருவதை போன்று கொல்லப்பட்ட, படுகாயமடைந்த ஏனைய அனைத்து ஊடகவியலாளர்கள் தொடர்பிலும் தாக்குதலுக்கு உள்ளான ஊடக நிறுவனங்கள் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொண்டு
குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு தண்டிக்கப்பட நடவடிக்கை எடுக்குமாறும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களது குடும்பங்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கொள்ள கூடிய வகையில் ஒரு விசேட திட்டம் என்ற அடிப்படையில் ஒரு நிதி உதவி திட்டத்தை முன்னெடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு யுத்தம் காரணமாக உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவேந்தல்களை முன்னெடுப்பதற்கு இந்த அரசு சுதந்திரமாக வழிவிட்டிருப்பது தொடர்பில் நமது மக்கள் சார்பாக எனது நன்றியை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். லசந்த மற்றும் எக்னோலிக்கோடு வழக்குகளில் அரச படைகளும் அவர்களின் ஏவலாளிகளும் தான் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்று நீதிமன்றங்களில் வழங்கப்பட்டு வரும் சாட்சியங்களை பார்க்கும்போது தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைகளின் பின்னாலும் அரச படைகளின் பலமான தொடர்புகளை மறுதளிக்க முடியாது. அவற்றையும் எடுத்து விசாரித்தால் இதனை விடவும் பல உண்மைகள் வெளிவரக்கூடும். 2006 ஆண்டு மே மாதம் 2ஆம் நாள் யாழ்ப்பாணத்தின் உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்குள் நுழைந்த ஆயுததாரிகள் வெறியாட்டம் நடத்தி 2 ஊழியர்களை கொன்றார்கள். மேலும் 3 பேரை காயப்படுத்தினார்கள். அந்த தாக்குதல் இராணுவத்தினரின் ஆசீர்வாதத்துடனும் ஆதரவுடனும் தான் நடத்தப்பட்டது என்றாலும் அதனை நேரடியாக செய்தவர்களின் தலைவர், தாக்குதலின் சூத்திரதாரி, முன்னைய ஆட்சியில் அமைச்சராக இந்த சபையில் இருந்தார். இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக அரசுக்கு வேண்டியவராக சுதந்திரமாக செய்யப்படுகிறார். விமலராஜன் அவரது வீட்டில் வைத்து அவரது குடும்பத்தின் முன்னிலையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இபிடிபியின் முக்கியஸ்தர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் சட்டமா அதிபரின் சம்மதத்துடன் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவ்வழக்கின் பிரதான எதிரியான இபிடிபி உறுப்பினர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது. இன்று வரை அவர் கைது செய்யப்படவோ இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. எம்டிவி, உதயன் போன்ற ஊடக நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றுக்கு பொருட்சேதங்களும் பணியாளர்களுக்கு உயிர் சேதமும் விளைவிக்கப்பட்டன. ஆனால் இன்று வரை இப்படியான வன்முறைகள் தொடர்பாக நீதி கிடைக்கவில்லை. இந்நிறுவனங்களுக்கு எவ்வித நட்டஈடுகளும் வழங்கப்படவில்லை. மட்டக்களப்பு நகர் வரையும் தான் ரயில் துறை இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை கடந்த 50 வருட காலமாக இந்த சபையில் பிரயத்தப்படுத்துகின்ற கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை வேண்டிக் கொண்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து பொத்திவில் அருகம்பை சுற்றுலா நகர் வரை இந்த ரயில் துறையை நீடிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் வேண்டிக் கொள்கின்றனர். கிழக்கு மாகாணத்துக்கான இலங்கை போக்குவரத்து சபையின் தலைமை காரியாலயம் கல்முனை நகரில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கென்று நிரந்தர கட்டிடம் இதுவரை அமைக்கப்படவில்லை. ஒளியில் வராய அழுத் பிரශ්න එවිලා තිනවා. බෝටු නව අතුල්වන මාර්ග පස් පිරිවලා බෝටු 600ට වැඩි මූදට යන්න බැරි වෙලා හිර වෙලා තිනවා. ඒ නිසා දීවිරයෝ සතිය දෙකක් රැකියා නැතුව ප්‍රශ්නට මූල තිනවා. அமைச்சர் மனோ கணேசன் அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். 2002ஆம் ஆண்டிலே பிரபாகரன் அவர்கள் பல கட்சிகளை, மலையக கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள், தமிழ் கட்சிகளை அழைத்து பேசிய பொழுது அங்கே சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திருப்தியான விடயங்களை அறிக்கையாக வெளியிட்டவர் ஒருவர் கௌரவ மனோ கணேசன் அவர்கள். நாங்கள் விடுதலை புலிகளுடன் இணைந்து சில விடுதலைகளை செய்வோம் என்று சொல்லிவிட்டு அன்று உங்களுக்கு தெரியாத விடயம் இன்றைக்கு பயங்கரவாதமாக தெரிகிறதா? அல்லது காலியிலே நீங்கள் போய் சிங்கள மக்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது இது உங்களுக்கு இனிக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். நான் கௌரவ மனோ கணேசன் அவர்களை பார்த்து கூறுவது, இது எங்களுடைய உரிமை. மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பது என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிறப்புரிமை. ஆகவே இதை நீங்கள் யாரும் உரிமையாக தர வேண்டியதும் இல்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழர் தாயத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்றிருக்கிறது. ஆகவே இதை அடக்க முடியாது. இன்றைக்கு ஏறி வந்த ஏணியையே தட்டி வீழ்த்துகின்றீர்கள் என்பதுதான் எங்களுக்கு கவலையான விடயம். அந்த ஏணியாக எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கு மக்களும் இருந்தார்கள். இதிலே மக்களிடையே இன்றைக்கு நாங்கள் சிங்கள மக்களையும் வெறுக்கவில்லை. சிங்கள மக்கள், அதே போல தமிழ் மக்கள், மலைய தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும். அதைவிட சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்தை நாங்கள் அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு
இரண்டாம் தர பிரஜைகளாக நீங்கள் வாழ விரும்பினால் வாழுங்கள். எங்களை பொறுத்த நீங்கள் சொல்வது உங்களை தனிப்பட்ட உங்களை சொல்கின்றேன், மலைய மக்களை அல்ல. ஆகவே நீங்கள் இந்த இடத்திலே ஒன்றை தெளிவுபடுத்துங்கள். உங்களுக்கு அமைச்சர் பதவி தேவை என்றால் நீங்கள் தாராளமாக அங்கே குளிர் காயலாம், ஒட்டி கொண்டிருக்கலாம். தயவு செய்து எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உதவியுடன் வந்துவிட்டு எங்களுடைய மக்களுக்காக தேசிய விடுதலை இயக்கத்தை கொச்சப்படுத்தாதீர்கள். நிச்சயமாக எந்த சக்திகள் வந்தாலும் நாங்கள் இதற்கு தலைவணங்க போவதில்லை. நிச்சயமாக நாங்கள் உறுதியோடு நிற்போம் என்பதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் காட்டியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் மூவருக்கு எதிரான சாட்சி விசாரணை இன்று 4வது நாளாகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. விசேட ஜூரிகள் சபை முன்னிலையில் இந்த சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் சாட்சியமளிப்பதற்காக ஆஜரான ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பிரதிவ்ராஜ் மனம்பேரி என்பவர் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணியின் குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளித்தார். தாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடமையாற்றிய போது எல்டிடி இயக்கத்தின் கருணா அம்மான் தரப்பின் முக்கிய உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்ததாக இதன்போது அவர் கூறியுள்ளார். தமது உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய கருணா குழுவின் உறுப்பினர்களுடன் மோட்டார் சைக்கிள்களில் எல்டிடிஇ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு சென்று பிரபாகரன் தரப்பு உறுப்பினர்களை கொலை செய்ததுடன் எல்டிடிஇ உறுப்பினர்களை அழிக்கும் செயற்பாடுகளுடன் தான் தொடர்புபட்டதாக பிரதிவ்ராஜ் மனம்பேரி தெரிவித்துள்ளார். இந்த தொடர்புகள் காரணமாக பிற்காலத்தில் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் கொழும்பில் குடியேறியதன் பின்னரும் அந்த அச்சுறுத்தல் தொடர்ந்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார். கொழும்பில் அறிமுகமான கருணா தரப்பு உறுப்பினரான பழனிசாமி என்பவரின் வேண்டுகோளுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலையுடன் தாம் தொடர்புபட்டதாகவும் பிரதிவ்ராஜ் மனம்பேரி கூறியுள்ளார். இந்த கொலை சம்பவம் இடம்பெறும் வரை தாம் நடராஜா ரவிராஜை கொலை செய்ய உள்ளதை அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கருணா குழுவுடன் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து தமது உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்காததால் நடராஜா ரவிராஜ் கொலை செய்யப்பட்ட விடயத்தையும் அவர்களுக்கு கூறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதிவாதிகள் தரப்பு குறுக்கு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்த சாட்சியாளர் கருணா குழுவுடன் இணைந்து தாம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கையிலேயே ஈடுபட்டிருந்ததாகவும் படுகொலையில் ஈடுபட்டதாக தம் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் காமினி செனவிரத்ன சிவப்பு ஜீப் மீது சுட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் அவரை தானே மோட்டார் சைக்கிளில் கங்காராம லொன்றிவத்த பகுதியில் இருந்த முகாமுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றதாகவும் பிரதான சாட்சியான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிரதிவ்ராஜ் மனம்பேரி கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தீவகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இன்றும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் திகதி தீவக பகுதியில் தேர்தல் பிரசாரத்திற்காக சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினரால் நாரந்தனை என்னுமிடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 20 பேர் வரையில் காயமடைந்தனர். இந்த வழக்கு விசாரணை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஆகியோர் இன்று சாட்சியம் பதிவு செய்தனர். இந்த தாக்குதலின் போது யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊழியர் பேரம்பலம் மற்றும் கட்சி ஆதரவாளர் கமல் ஸ்டான் ஆகியோர் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக MK சிவாஜிலிங்கம் சாட்சியம் அளித்துள்ளார். 56 ரக துப்பாக்கியுடன் வருகை தந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினரால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார். இந்த வழக்கின் 3வது பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜீவன் தனது வாகனத்தை சூழ்ந்து தாக்குதல் நடத்தியதாகவும் வாள் போன்ற கோடரியால் வெட்டி தாக்கியதாக MK சிவாஜிலிங்கம் நீதிமன்றத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 1வது சந்தேக நபரான நெப்போலியனின் கட்டளைக்கு அமைய துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தனது வாகனம் 4வதாக பயணித்ததாகவும் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தங்களை சூழ்ந்து நின்று தாக்குதல் நடத்தியதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா இன்று நீதிபதி முன்னிலையில் சாட்சியம் அளித்துள்ளார். சுமார் 40 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தான் காயமடைந்த பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் தன்னையும் சம்பவத்தின் போது உயிரிழந்த பேரம்பலத்தையும் அவருடைய காரில் ஏற்றி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நாளை 9:30 விசாரிப்பதற்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். யாழ் தீவக பகுதியில் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இதுவரை 4 பேரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிட்டம்பு கஹட்ட ஓவிட்ட முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். 2017 ஆண்டு அத்தனகல்ல தொகுதிக்குமான ஒரு பாரிய நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை, கம்பஹா அத்தனகல்ல நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை நாங்கள் அமல்படுத்த இருக்கிறோம். இந்த நீர்வளங்கள் திட்டம் ஏறத்தாழ 25,000 மில்லியன் ரூபாய் செலவுகளுக்கு அப்பால் செலவிடப்பட்டு செய்யப்படும் ஒரு பெரிய நீர்வளங்கள் திட்டம். ஊவா மாகாண சபையின் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது அமளி துமளி ஏற்பட்டது. தொழிற்சங்க நடவடிக்கையினால் மாகாண சபையின் நிர்வாக செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்ட விவாதத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டினார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சாப்பிடும் இடத்தில் ஒன்று கூடினர். அப்போது நான் அங்கு சென்றிருந்தேன். அதன்போது முதலமைச்சரனை வெளியே போகச் சொன்னார். அவ்வாறாய் அங்கு கலந்துரையாடி பெற்ற முடிவுகள் இவை. ஹெட்டன் ஃபோர்டைஸ் தோட்டத்திலிருந்து தேயிலை தூள் பொதிகளை கொழும்புக்கு கொண்டு செல்லும் முயற்சி தோட்ட தொழிலாளர்களினால் முறியடிக்கப்பட்டுள்ளது. கூட்டு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறி போர்டைஸ் தோட்ட நிர்வாகம் செயற்படுவதாக தெரிவித்தே தொழிலாளர்கள் இவ்வாறு செயற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். போர்டைஸ் தோட்ட நிர்வாகத்தின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இன்று முற்பகல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை என போர்டைஸ் தோட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். 16 கிலோவுக்கு தான் பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எங்க கம்பெனி 15 கிலோ எடுத்தா தான் பேர் போடுது. ஆம்பளாளுக்கு 14 கிலோ, ஆனா அவங்களும் 15 கிலோ தான் எடுக்கணும். 35 ரூபாய்க்கு எங்க குழந்தை கொண்டு போய் விற்கிறாங்க. ஆனா எங்களுக்கு 1.5 பேர் இல்ல. இதன்போது மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தார். கூட்டு ஒப்பந்தத்தின் சரத்துக்களை பின்பற்றுவதில்லை. இது தொடர்பாக நாங்கள் பலமுறை அவரிடம் கதைத்தோம். வளமையாக இந்த தோட்டத்திலே பறிக்கின்ற கொழுந்தின் அளவுதான் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கொழுந்தின் நிறையை அதிகரித்து கேட்பது மட்டுமல்லாமல் அப்படி கொண்டு வராதவர்களுக்கு நாளொன்றுக்கு 140 ரூபாய் வீதம் சம்பளத்தை குறைத்திருக்கிறார்கள். தோட்ட முகாமையாளர் விடுவதற்கு முன்னால் ஒரு லொரியிலே தேயிலை தூள்களை ஏற்றி அனுப்பியதில் தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இப்ப தொழிலாளர் கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக கம்பெனி எங்களோடு பேசி இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் தமக்குரிய தீர்வொன்றை பெற்றுத்தரும் வரையில் லொரியை தடுத்து வைப்பதாக தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 12 பேரையும் யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை பதில் நீதவான் சரோஜினி இளங்கோன் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதுவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி பென்னகுடாவளி தமிழ் கலவன் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது.
அதிலும் தமிழர்களாகிய நாம் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நாம் ஒரு அழிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள், ஒரு ஒழிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள், காணாமல் போக செய்யப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். தமிழர்கள், தமிழ் சமூகம் கல்வியால் வளர்ந்த சமூகம், கல்வியால் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகம். இந்த நாட்டிலே அனைத்து இடங்களிலும், அனைத்து துறைகளிலும் ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய பதவிகளிலே, அது SLAS இருக்கலாம், SLES இருக்கலாம், ஸ்ரீலங்கா ஓவர்சீஸ் கடலிருந்து எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய பதவி நிலைகளை வகித்து வந்தவர்கள் என் தமிழர்கள். யுத்தத்தின் பின் தொடர்கின்றதான பல்வேறுபட்ட திட்டமிடப்படாத நடவடிக்கைகளால் இன்று என்னுடைய கல்வி வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.